வெற்றி அடைந்த படங்களின் இரண்டாவது பாகத்தை எடுப்பது இந்திய சினிமாக்களில் இந்த ட்ரெண்ட் முன்னதாகவே இருந்தாலும் கூட இப்பொழுது தென்னிந்திய படங்களிலும் அதிகமான சீக்வல்ஸை காண முடிகிறது. அந்த காலத்திலேயே 2 பாகங்கள் வந்திருந்தாலும் இப்பொழுதுதான் இது அதிகமாக ட்ரெண்ட் ஆகி உள்ளது. விக்ரம், எந்திரன், விஸ்வரூபம், பாகுபலி, திருஷ்யம், KGF, பில்லா, மாரி, VIP, இந்தியன், புஷ்பா போன்ற படங்களின் 2ஆம் பாகங்கள் ஏற்கனவே ரிலீஸ் ஆனது. ரசிகர்களை ஆவலாக எதிர்பார்க்கும் வடசென்னை 2 எப்பொழுது எடுக்கப்படும் என்று தெரியவில்லை. விஸ்வரூபம், பாகுபலி, KGF, வடசென்னை, புஷ்பா போன்ற படங்களின் முதல் பகுதிகள் எடுத்த பொழுதே 2ஆம் பாகத்திற்கான அறிவிப்போடுதான் வெளிவந்தது. ஆனால் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் 2ஆம் பாகங்கள் உருவாக்கப்பட்டு சில படங்கள் மட்டுமே வெற்றி பெற்றன. பில்லா 2, விஸ்வரூபம் 2, மாரி 2, VIP 2 போன்ற படங்கள் விமர்சன ரீதியாக பெயர்களை கெடுத்துக் கொண்டது. இந்தியன் 2ஆம் பாகம் மோசமான விமர்சனத்தை சந்தித்தது. இன்னொரு பக்கம் ரஜினி நடிப்பில் 2.0 வந்து வசூல் செய்தாலும் கலவையை விமர்சன ரீதியாக பெற்றது. தற்பொழுது ஜெயிலர் 2 பாகம் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டு வருகிறது. KGF படம் ஏற்படுத்திய தாக்கம் தான் அதன் 2ஆம் பாகத்தை இமாலய வெற்றி அடைய செய்தது. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பாஷா திரைப்படம் அவருடைய கேரியரிலேயே முக்கியமான படம். அதனுடைய 2ஆம் பாகத்தை இயக்க ரொம்பவே ஆர்வமாக இருப்பதாக பாட்ஷா இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா கூறியிருந்தார். பாட்ஷா என்பது ஒற்றை படமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ரஜினி முன்னர் கூறியுள்ளாரா. ஒருவேளை பல ஆண்டுகள் ஆகிவிட்டதால் அவருடைய எண்ணத்தில் மாற்றம் நிகழ்ந்திருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. சமீபத்தில் ஜெயிலர் 2ஆம் பாகம் உருவாகி வருகிறதால் பாட்ஷா 2ஆம் பாகமும் உருவாக அதிக வாய்ப்பிருக்கிறது. ரஜினி நடிக்கவில்லை என்றால் அஜித் தான் சரியாக இருப்பார் என சுரேஷ் கிருஷ்ணா ஏற்கனவே பேட்டியில் கூறியிருந்தார். ஏற்கனவே ரஜினியின் பில்லா படத்தை ரீமேக் செய்து மெகா ஹிட் அடித்தார் அஜித். அதனை போலவே பாட்ஷா 2ஆம் பாகமும் உருவாகும் என தெரிகிறது. அஜித்தும் விஷ்ணுவர்தனும் இணைய இருப்பதாகவும் சில தகவல்கள் அடிக்கடி வெளியாகி வருகின்றன. இதனால் இவர்கள் இணையும் படம் பாட்ஷா 2ஆம் பாகமாக இருந்தால் பாக்ஸ் ஆபீஸில் புதிய சரித்திரத்தை படைக்கும் என எதிர்பார்க்கலாம். ரஜினியும் கெஸ்ட் ரோலில் நடித்தால் வேற லெவல் சம்பவம் உறுதி.